நாம் கேர்ஃபுல்லாக எப்போ இருக்கணும், எந்த மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அந்த மாதம் நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல பெனிஃபிட் நல்லா தானாக ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட்டை கிடச்சிச்சுன்னா சந்தோஷம். அந்த மாதம் சரியாக இல்லை நம்ம லூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க 6ஆம் தேதி 15 24ஆம் தேதி பிறந்தவங்க இந்த 2026ஆம் வருடத்தில் ஏப்ரல் மே ஜூன் 35% பெனிஃபிட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 7 16 25ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அடுத்து ஏப்ரல் மே ஜூன் அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏப்ரல் முடியுது இருந்தாலும் மே ஜூன் இருக்குல்லையே, கொஞ்சம் கவனமாக இருக்கு. 9 18 27 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 75. அப்போது இது பாருங்கள், உண்மையிலே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில எந்த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு நல்ல ஏற்றம் கொடுக்கும், எந்த பீரியட்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்மளால அமைச்சுக்க முடியும் இல்லையா? அது குறித்த சுவாரஸ்யமான எபிசோட் தான் இந்த எபிசோட். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னாக்கா 1 முதல் 5ஆம் எண் வரைக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய மாதம் என்ன, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாதம் என்ன, இந்த 2026 கேலண்டர் இயரை பொறுத்த மட்டிலும் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னாக்கா 6 முதல் 9ஆம் எண் வரைக்கும் நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நமக்காகவே இதை எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். 1 முதல் 5ஆம் எண் வரைக்கும் ஜனவரி டு டிசம்பர் அந்த நம்ம 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப அழகா 4 கேட்டகரியா அந்த இயரை பிரிச்சிருக்கீங்க சார். அதற்கு உரித்தான விளக்கமும் போன எபிசோட்ல சொன்னீங்க. 6ஆம் எண்ல இருந்து இந்த எபிசோட்ல சொல்லுங்க சார். கண்டிப்பா. ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் லைஃபு ஒரே மாதிரி சீதோஷ நிலை எப்படி இல்லையோ அதே மாதிரி லைஃபு ஒரே மாதிரி போகல, மாறி 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 வருது. ஒரு மாதம் நல்லா போகுது, ஒரு மாதம் சரியாக போக மாட்டேது. என்ன காரணம்? எப்படினாலும் இருந்துட்டு போகுது. நாம் கேர்ஃபுல்லாக எப்போ இருக்கணும், எந்த மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அந்த மாதம் நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல பெனிஃபிட் நல்லா தானாக ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட்டை கிடச்சிச்சுன்னா சந்தோஷம். அந்த மாதம் சரியாக இல்லை நம்ம லூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அப்போ நம்ம பேசாமல் ஒன்றும் செய்யாமல் இருந்துடலாம். ஸோ தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிற பேரில், பிஸ்னஸை டெவலப் பண்ணுறோங்கிற பேரில், ஸோ இப்படி அதெல்லாம் நம்ம தவிர்த்துடலாம், மாட்டிக்க கூடாது. அப்புறம் திருப்பி ஏன்னா நம்ம எல்லாருமே தான், எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே கஷ்டம் தான் படுறோம். யாரும் கஷ்டப்படாமலாம் ஈஸி பணம் வரப்போகிறதில்ல. ஆனால் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டதை ஒரு கொஞ்ச காலத்தில் அதை நம்ம லூஸ் பண்ணிட்டு திருப்பி பழைய நிலைக்கு வர்றது போது ரொம்ப அந்த கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் இல்லாமல் போயிடக்கூடாது. ஹார்ட் ஏர்ன்டு மணி இல்லைங்களா? ஆமாம். அதுக்காக நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அதுக்கு நம்ம நிகழ்ச்சி கொடுக்கப்படுற அந்த எசன்ஸுனாக்கா சப்ஜெக்டு அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 6ஆம் தேதி 15 24ஆம் தேதி பிறந்தவங்க இந்த 2026ஆம் வருடத்தில் 3 மாதம் பிரிக்கிறோம். மொத்தம் வருஷத்து 12 மாதத்தை 3 மாதத்தை 4 முறை பிரிக்கணும், 4 போர்ஷன் தான். இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் அது முடிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15% தான் பெனிஃபிட்டபுளாக இருந்திருக்கும். அடுத்து ஏப்ரல் மே ஜூன், ஏன்னா ஏப்ரல் இந்த முடிவு போகுது, இருந்தாலும் அடுத்து மே இருக்குது, ஜூன் இருக்குது. அது என்னன்னா 35% பெனிஃபிட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் திருப்பி ரெடியூஸ் ஆகுது, 25ஆக மாறிடுச்சு. திருப்பி அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு 50% ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, லைஃப் ஜிக்ஜாக் மாதிரி ஆகிட்டுருக்கு. என்னங்க இப்போ லைஃபே ஒரு வேறு திசை நோக்கி கொண்டு போகிறீங்க. நான் எங்கே போனேன், நமக்கு போயிட்டு இருக்கிற லைஃப்பை நான் ஒரு அனலைசேஷன் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கேல்குலேஷனில் போட்டு எடுத்துகிட்டு தரேன். அதனால் நான் அது அப்படி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஆமாம், சரி இப்போ நடந்தது இருக்கட்டும், நடக்க போகிறது எப்படி போகுது, நம்ம அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ 7 16 25ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி, ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லூஸ் பண்ணியிருப்பீங்க, லாஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. முடிஞ்சிருச்சு ரைட், இருந்தாலும் லாஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ஏப்ரல் மே ஜூன் அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏப்ரல் முடியுது இருந்தாலும் மே ஜூன் இருக்குல்லையே, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு பெட்டராக ஒரு 15% இன்க்ரீஸ் ஆகுது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதே நிலை தான் போகுது.
அப்போது மொத்தத்தில் இந்த ஆண்டு முழுவதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது கொஞ்சம் பெட்டரு. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம வந்துட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை லைஃப்பில் பிரயாணம் பண்ணுறதுல இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ நம்மளுடைய தேவையில்லாத கமிட்மெண்ட்லேயோ தேவையில்லாமல் அதை போய் கமிட்மெண்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லாமல் சொல்லுது. அடுத்து 8/17/26 பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் 4 மாதம் பிரிச்சுட்டோம். 3 மாதம் 4 அப்படியே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 25% நல்ல பெனிஃபிட் வந்திருக்கும். அடுத்து ஏப்ரல், மே, ஜூன் 50% கண்டிப்பாக. கண்டிப்பாக இந்த ஏப்ரலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு மே, ஜூன்லேயும் உங்களுக்கு அது 15 ஆயிரும். அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படியே கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுது, 25 தான். அடுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் திருப்பி எகைன் இன்க்ரீஸ் ஆகுது 50%. அடுத்து 9, 18, 27 உங்களுக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 25, ஏப்ரல், மே, ஜூன் 50, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு 35, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 75. அப்போது இது பாருங்கள், உண்மையிலே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அப்படி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு ஆராய்ச்சி உட்காந்து உண்மை சொல்ல போனால் நான் வந்து தூங்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்மி தான். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான். ஆனால் மினிமம் 4 ஹவர்ஸ் தூங்கணும். மேக்ஸிமம் தூங்கிடுவேன். ஒரு சில நேரத்தில் எழும்பிடுவேன். உட்காந்துக்கிட்டு ரிசர்ச்சிலேயே தான் ஓடிட்டுருக்கோம். அது ரிசர்ச் பண்ணுறவங்கள ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. மைண்ட்லாம் அதில் கனெக்ட் ஆகிடும். அதனால் நாங்கள் வந்துட்டு எந்த நேரமும் மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் யோசனையிலே இருந்து அதனால தான் புது புது ஐடியாஸ், புது புது யுக்திகள், புது புது சிந்தனைகள் எல்லாம் மக்களுக்கு ஒரு அந்த சேவைத்தன்மையோடு தான் அது உள்ளே வருது. ஆனால் அது பெனிஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் யாருமே இப்போ நம்ம சொல்கிறதுனா யாருமே உலகத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் நாம் தெரிஞ்சுட்டு நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்பும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தாங்க அது சஸ்பென்ஸாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, இது தாங்க நடக்க போகுது, அப்போ எங்களுக்கு என்னங்க பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேர்லெஸ்ஸை வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். கேர்ஃபுல்லாக இருக்கிறத அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மெயின்டைன் மீன்ஸ் வந்துட்டு இந்த அலர்ட்டாக இருந்துக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் ஏதுவாகும். உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் உங்கள் டேட்டா ஈஸியாக புரிகிற பாஷையில் அது நிறைய சொல்லணும். நான் நிறைய சொல்லி உங்களை கன்ஃபியூஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு அனலைசேஷனோடு போட்டு நான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது அது வேறு மாதிரிலாம் போட்டேன். அதை நான் சொல்லணுன்னாக்கா ரொம்ப டஃப். அது புரியாது. அதை எப்படி கொண்டு போகணுன்றது ஒரு அனலைசேஷனில் பர்சன்டேஜில் போட்டேன். அப்படி போட்டால் ஈஸியாக இருக்குன்ட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து வருஷம் மாறும். இந்த இயருக்கு இப்படி, நெக்ஸ்ட் இயருக்கு வேறு கொடுக்க போகிறோம். அதை அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயருக்கு பிறக்கட்டும், அப்போ ஜான்வரியில் கொடுப்போம். கண்டிப்பாக இதை கேட்டுட்டு எல்லோரும் இனி வர ஆண்டுகள்லேருந்து இப்படி எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். நிச்சயமா சார். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. எங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நகரப் போகுது, எப்படி எங்க வாழ்க்கையை நகரப் போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வச்சுக்கிட்டாக்க நிச்சயமா எங்க எல்லாராலையுமே சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் சார். அதுக்கு நீங்க வந்து அவ்வளோ மெனக்கிடுறீங்க, அவ்வளோ ரிசர்ச் பண்றீங்க. எங்களுக்காக மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறதே உங்களுடைய கொள்கையா வச்சிருக்கீங்க சார். கூடான அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சூப்பரான பிராக்டிக்கலான ரொம்பவே எஃபெக்டிவான விளக்கங்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பயனுள்ள விளக்கங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல காத்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.